ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி முதல் நாள் கட்டாயம் வாங்க வேண்டிய 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் முதல் நாள் அன்னைக்கு இந்த 5 பொருளையும் வாங்கிட்டு வந்தாலே இந்த வருஷம் முழுவதும் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மாதங்களில் மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்து முதல் தேதியில், அதாவது மார்கழி 1ஆம் தேதி முதல்ல மஞ்சள் குங்குமம் வாங்கணும். ஏன்னா எந்த ஒரு மங்களகரமான சுபகாரியம் நம்ம செஞ்சாலும் முதல்ல மஞ்சள் குங்குமம் தான் வாங்குவோம். அது மங்களத்தின் அடையாளம். அடுத்தது விஷ்ணு பகவானுடைய தேவதையாக அவருடைய மார்பில் குடிகொண்டு இருக்கிற மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்தால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து கோதுமை. மார்கழி மாதம் முதல் நாள் ஆதித்யனுக்கு உகந்த நாளில் தொடங்குது. அதாவது சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் இது தொடங்குறதால சூரியனுக்கு உகந்த கோதுமை மற்றும் கோதுமையாலான உணவை வாங்கணும். அதை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கோதுமை அல்லது கோதுமையாலான உணவை எச்சில் படாமல் காக்கா குருவிக்கு வைக்கணும். யாருக்காவது 2 பேருக்கு அன்னதானம் செய்யணும். அடுத்தது மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் சிவப்பு நிற பூக்கள் வாங்கிட்டு வரலாம். உங்கள் வீட்டிலே இருந்துச்சுன்னா அதை பறித்து வச்சுக்கலாம். அடுத்து துளசி இலை. மார்கழி மாதம் விரதம் இருந்து கண்ணனை மனம் முடித்த ஆண்டாள் நாச்சியாரின் அருள் ஆசியை பெற்றிட இந்த துளசி இலை ரொம்ப அவசியம். சூடி கொடுத்த சுடற்கொடியாளின் ஆசீர்வாதத்தையும் பெருமாளின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு மேலே சொன்ன எல்லாத்தையும் செய்யணும். இந்த மார்கழி மாதத்தில் யார் ஒருத்தர் விடியற்காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் 2 விளக்கேற்றி இறைவனையும் 30 முக்கோடி தேவர்களையும் 48,000 ரிஷிமார்களையும் வீட்டுக்கு அழைக்கிறாங்களோ அவங்களுடைய வீடு எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும். செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.